ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வ்ளாக் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன நானே மோட்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் மெயினாக இதை நான் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டு நான் ஒரு ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் அப்படின்றதுனால. லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன்ல வெயிட் கெயின் வந்து ஆயிருக்கேன் அப்படின்ட்டு. 65 ரொம்ப வருஷங்கள் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருந்தது. முன்னாடிலாம் வந்து 52, 55, 60 அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல. 65 வந்து எப்போ ஏறினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டவுனோட ஸ்டார்டிங்கில். அப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் முடங்கி இருக்கிற மாதிரி இருந்ததா. ஸோ ரெகுலராக நல்ல ஃபுட்டு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு பாதாம் பிஸ்தான்னு அந்த டைமில் வந்து வாங்கியிருந்ததெல்லாம் வீட்டில் இருந்ததெல்லாம் காலி பண்ணுறதுக்காக ரெகுலராக மில்க் ஷேக்கு அது இதுன்னு அடித்து குடிச்சிட்டு படுத்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்படி இருந்ததுனால சரசரன்னு வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து 65லேருந்து நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தேன். 65ல் இருக்கிறப்ப கூட நான் சொல்லியிருந்தேன், நிறைய டைம் சொல்லியிருக்கேன், வெயிட் லாஸ் வந்து பண்ணணும், கண்டிப்பாக ஒரு 60 வந்து டார்கெட்டாக வச்சு குறைக்கணும்னு. ஆனால் அது வந்து நடக்கவே இல்லை. ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 2025 ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மே மந்த்து இந்த சம்மர் வெக்கேஷன்லேயும் ஜாலியாக நம்ம இருந்ததுனால இப்போ 69 வரைக்கும் வந்துருச்சு வெயிட்டு. எப்போல்லாம் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா அப்போ 2-3 நாளைக்கு வந்து அதை பற்றி தான் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபுட்டில் டயட்லாம் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி பார்த்து சாப்பிட்றது அப்படி பண்ணுவேன். அப்புறம் வந்து திருப்பி பழைய கதை தான் அப்படின்ற மாதிரி வந்துடும். அப்படியே அதை கண்டினியூ பண்ண முடியாது. ஆனால் இந்த டைம் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு பயமே வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஹெல்த்தில் நிறைய இஷ்யூஸ்லாம் வந்து வர ஆரம்பிக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக இதுக்கப்புறம் விடக்கூடாது. 70 தொட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை நினச்சே நான் ஒரு பெரிய டிப்ரெஷனுக்குள்ளே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால நான் வெயிட் கெயின் ஆகக்கூடாது. இனிமேல் இதான் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து ரெடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து நம்ம ஜிம்மெல்லாம் போயிட்டு பெரிய பெரிய ஒர்க் அவுட்லாம் பண்ணி ஃபுட்டெலாம் வந்து சுத்தமாக சாப்பிடாமல் இருந்து அப்படிலாம் உடம்ப வந்து குறைக்க போகிறதில்ல. ரெகுலராக சாப்பிட்ற ஃபுட்ஸே எடுத்துக்க போகிறோம். அதில் கொஞ்சம் குவான்டிட்டியாக கரெக்டாக ஒரு பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. ஜங்க் ஃபுட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தா என்னால் சாப்பிடாமல் இருக்கவே முடியாது, அவ்வளோ டெம்ப்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவுட் சைட் ஃபுட்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்த்தியாக வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்றது, அதுவும் குவான்டிட்டி கரெக்டான அளவுக்கு எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு மெயினாக வந்து வாக்கிங் அதுதான் வந்து என்னோடய டார்கெட்டு. ரெகுலராக வந்து ஒரு வாக்கிங் வந்து 1 hour இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த குர்த்தி டாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் எம் சைஸ் தான் வந்து எடுத்து போட்டுட்ருந்தேன். எம் சைஸில் இருந்தது எல்லுக்கு மாறிச்சு, இப்போ எக்ஸல் வரைக்கும் மாறி வந்திருக்கு. எம்மில் இருந்தப்போ எனக்கு என்ன விஷயம் வந்து ஃபஸ்ட்டு டைட் ஆனது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்ம்ஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும், கை வந்து ஸ்லீவ் வந்து போடுறதுக்கு சிரமமாக இருந்தது. அதனால நான் எல்லுக்கு மாறினேன். இப்போ எல்லுலேயும் எனக்கு இருக்க ப்ராப்ளம் வந்து அந்த ஸ்லீவ் வந்து டைட்டாக இருக்குது அப்படின்றதுனால தான் எக்ஸலுக்கு மாறினேன். எக்ஸல் எனக்கு வந்து பாடி போர்ஷன்லாம் வந்து லூஸாக தான் இருக்குது. இருந்தாலும் ஆர்ம்ஸ் வந்து கரெக்டாக இன்னும் கொஞ்சம் நம்ம ப்ராப்பராக வெயிட் லாஸ் பண்ணுறப்ப அதுவும் குறையும். ஸோ நம்ம திருப்பி எல்லே வந்து கொஞ்சம் மாற்றணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். எக்ஸல் போக வேண்டான்னு எக்ஸல்லேருந்து எல் மாதிரி திருப்பி எம்முக்கே வரணும். அதான் நம்மளோட டார்கெட். காலையில் எழுந்ததும் ரொம்ப கம்மியான சூட்டில் ஒரு வார்ம் வாட்டர் வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து தண்ணி கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணி கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிவிட்டேன். நம்ம வந்து வாக்கிங் முடிச்சுட்டு வந்து அதை குடிச்சிக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து சிம்பிளாக ஒரு வார்ம் அப் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மோஸ்ட்லி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறப்ப நம்ம இந்த மாதிரி லூஸாக ட்ரெஸ் போகிறதுனால ரொம்ப அந்த தொப்பெல்லாம் தெரியாது, உடம்பு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த தொப்பை வந்து கிளியராக தெரியாது. ஏன்னா டைட்டாக ட்ரெஸ் பண்ணால் தான். அதுக்கு தான் உங்களுக்கு குர்த்தி வந்து கொஞ்சம் டக் பிடிச்ச மாதிரி காட்டியிருந்தேன். எவ்வளோ தொப்பை இருக்குது, பின்னாடி இடுப்புலலாம் எவ்வளோ சாதா இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம வெயிட் லாஸ் மூலியமாக குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ண போகிறோம். வீட்டிலேருந்து 6:30 மணிக்கு கிளம்புனேன். கொஞ்சம் தூரம் நடந்து போனால் மார்க்கெட் வரும். ஸோ காய்கறி நான்வெஜ் ஏதாவது வாங்கணுன்னா வாங்கிட்டு ரிட்டன் வரலாம். கரெக்டாக 1/2 hour தான் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணி நடக்க ஆரம்பித்தேன். இந்த டைமுக்குலாம் வந்து போகிற மாதிரி இருந்தால் ஹஸ்பண்ட் தான் எப்போவுமே மார்க்கெட் போவாங்க. நான் வந்து பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு 8:30 மணி அந்த மாதிரி டைமுக்கு தான் வந்து போயிருக்கேன். எல்லா கடையும் ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி 1-2 கடை தான் ஓப்பனில் இருந்தது. இந்த டைமுக்குலாம் வந்தால் இப்படி தான் இருக்கும் போல இருக்குது மார்க்கெட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி நம்ம ஏதாவது மீன் வாங்கலாம், இல்லை நண்டு நாட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பாப்பா வந்து மீன் வாங்கினா சரியாக சாப்பிட மாட்டாங்க. நண்டு தான் அவள் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டான். ஆனால் நண்டு நான் அந்த லீவில் வாங்கியே கொடுக்கல. சரி ஸ்கூல் திறக்க போகிற நேரத்தில் இந்த நேரத்தில் லாஸ்ட் மினிட்ல வாங்க வேணான்ட்டு அவளுக்கு பிடிச்ச ராட்டே வாங்குவோம். ராட்டு வந்து இந்த டைம் வந்து இந்த லீவில் இந்த மந்த்லேயும் ஒரு 3 times வாங்கிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, ராட்டையை வாங்கி செஞ்சு கொடுக்கலான்னு வாங்கிட்டு ரிட்டன் வந்து கிளம்பிட்டேன். கரெக்டாக 7 மணி வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். நான் கூட வந்து ஒரு 7:15 ஆகிடும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கரெக்டாக 1/2 hour தான் இருக்குது. மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்திருந்தேன்னா இன்னுமே சீக்கிரம் வந்திருக்கலாம். நான் வந்து மார்க்கெட் தாண்டியுமே கொஞ்சம் தூரம் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் 6:45 ஒரு 1/4 மணி நேரம் கரெக்டாக நடந்ததுக்கப்புறம் திருப்பி ரிட்டன் ஆகி தான் மார்க்கெட்டுக்கு வந்தேன். பாப்பா கிட்ட வந்து சொல்லாமல் போயிட்டனால அது வரை எனக்கு யோசனையாக இருந்துச்சு, எழுந்துட்டாங்கன்னா அதிடுவாங்களே அப்படின்ட்டு. கரெக்டாக 7. நான் வந்து இன்னுமே வந்து ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா நடக்கலாம். ஆனால் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே அப்படின்றதுனால சரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலாம் டைமிங்கை.
அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். மார்க்கெட்டில் வந்து ராட்டு வந்து 1 கிலோ வந்து வாங்கிட்டேன். காய்கறி வெங்காயம் தக்காளியெல்லாம் இருக்குது. சரி இன்றைக்கி ராட்டு தான் சேர்ப்போம் அப்படின்றனால அதை வச்சு இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கலான்ட்டு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். 1 கிலோ இது வந்து க்ளீன் பண்ணாமல் வாங்கிட்டு வந்திருக்கேன். ராட்டு வந்து நம்ம கடையிலே க்ளீன் பண்ணிட்டு வந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கத்தியால் நடுவில் கீறி அதுக்குள்ளே இருக்க அந்த நரம்பெல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது க்ளீனிங் வந்து எப்படி தான் நம்ம திருப்பி பண்ணுற மாதிரி தான் இருக்குன்றனால சரி நம்மளே பண்ணிக்கலான்ட்டு வாங்கிட்டேன். பால் வந்து பசும்பால் 1/4 லிட்டர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு ஆவின் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது செட் ஆகலை. ரொம்ப வருஷம் ஆவின் யூஸ் பண்ணோம். ஆனால் சடனாக அது வேணான்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஆரோக்கியா டேஸ்ட் பண்ணோன்னே என்னமோ எங்களுக்கு அது பிடிச்சிருந்தது. இப்போ அப்பா வந்து கொஞ்சம் நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க, பசும்பால் வந்து யூஸ் பண்ணம்மா பாப்பாவுக்கு, ஆரோக்கியெல்லாம் வேணாம், ஆனால் வந்து ப்ரிசர்வேட்டிவ்க்கு என்ன கலக்குறாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி. அதனால் சரி நம்மளும் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இடையில 2-3 டைம் வந்து வாங்கி யூஸ் பண்ணேன். ஆனால் அதை ப்ராப்பராக ரெகுலராக பண்ண முடியல. காலையில் நேரத்தில் எழுந்து போய் வாங்க முடியாதுனால முதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாக்கெட் பால் வாங்கி போட்டுட்டேன் ஆரோக்கியாவில். சரி இனிமேல் ரெகுலராக வாக்கிங் போனால் காலையிலே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் பசும்பால். பால் வந்து குடிக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ப்ளைனாக வந்து சக்கரை போடாமல் குடிக்கணும்னா கஷ்டம். அது ரொம்ப திணறிடுவேன். பாப்பாலாம் குடிச்சிருவாங்க. பாலை வந்து நான் காய்ச்சிட்டேன் அப்படின்னாவே வந்து கண்டிப்பாக எனக்கு டீ காஃபி வந்து போட்டு குடிக்கணும் அப்படின்ற மாதிரி தோணும். அதனால் சுகர் வந்து இல்லாமல் பண்ண முடியாது. நாட்டு சர்க்கரையே இல்லை வெல்லம் எது போட்டு பண்ணாலுமே அது சுகர் தான் அப்படின்றாங்க. அதை அவாய்ட் பண்ணால் நல்லா வெயிட் லாஸ் வந்து நல்லாயிருக்கும். நாங்கள் வெயிட்டை வந்து குறைக்கணுன்றது வந்து மெயின் டார்கெட் கிடையாது. நல்லா ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல்குள்ளே போகணும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால தான் எனக்கு வந்து இந்த ஷோல்டர் பெயின் வருதுன்ற மாதிரி தோணுது. கரெக்டாக அந்த கை வைக்கிற பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு 1 வீக்காக எனக்கு பயங்கரமாக பெயின் இருந்துகிட்ருக்கு. டேப்லெட் போட்டோன்னா அன்றைக்கி இருக்காது, நல்லா ஊற்றுது. அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இன்க்ரீஸ் ஆகிடும் பெயின். ஸோ இப்படியே வந்து 1 வாரம் ஓட்டிட்டேன். ஸோ இது எனக்கு அது வந்து அது வலி ஆரம்பித்ததுலேருந்தே மைண்டில் தோணுன ஒரே விஷயம் வெயிட் கெயின் ஆகிடுச்சு. கொஞ்சமாவது நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்கணும். அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இப்படியே தான் இருக்கோம். வெளியில் எங்கேயாவது போனாலும் வண்டியில் தான் போகிறோம். ஸோ அதனால தான் வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது மட்டும் இல்லாமல் மேலே வந்து நம்ம பாடி வெயிட் போடுறப்ப கீழே நீக்கு கீழே பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. அதுவுமே மெயின் ரீசன். ஸோ அது வந்து இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. நம்மளோட ஹைட்டுக்கு வந்து ஒரு 50 to 55 நம்ம இருக்கலாம். ஆனால் நம்ம இருக்கிறது 69 கிட்ட தொட்டுட்டோம். ஸோ அதனால் இப்போ ரெடியூஸ் பண்ணி என்னோடய மெயின் டார்கெட் வந்து 60 வந்து ஃபஸ்ட்டு ரீச் ஆகணும். 60 ரீச் ஆகிட்டேன். ஏன்னா 65 இருக்கிறப்பே 60 தான் நான் பிளான் பண்ணேன். ஆனால் குறையலை, ஏறி வந்துட்டோம். இப்போ திருப்பி வந்து பெருசாக ஆசைப்பட வேணாம், ஃபஸ்ட்டு 60 அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி 60 வந்து குறைக்கலாம். 60 வந்து ரீச் ஆனதுக்கப்புறமா அடுத்த டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அமேசான்லேருந்து நைஃப் செட்டு வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். கரோட் பிராண்டில் ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சிங்கிள் பீஸ் நைஃப் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். கோட்டிங் வந்து போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டோடையே தான் நான் வாங்கினேன். ஆனால் கோட்டிங்லாம் போல் நல்லா இருந்தது. இப்போ வந்து ரீசெண்டாக ஏதோ நான் வெட்டுறப்ப ரஃப்பாக ஹேண்டில் பண்ணனால அது வந்து உடஞ்சிருச்சு. சரி இப்போ வந்து திருப்பி அதே நைஃப் தான் எனக்கு வேணும்னு தோணுச்சு. ஆனால் அதோட ஷார்ப்னஸ்லாம் நல்லா இருந்தது. செஃப் நைஃபும் சேர்த்துருந்தா நம்ம வந்து மீன்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. 2 பீஸ் இருக்க மாதிரி நைஃப் தான் தேடினா. ஆனால் 3 பீஸ் தான் நமக்கு அவைலபிளாக இருந்தது. அதனால் 3 பீஸ் இருக்க மாதிரியே நான் வந்து வாங்கிட்டேன். இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து நான்வெஜ் க்ளீன் பண்ணணுன்னாவே வந்து பேக் சைடில் போய்ட்டு பின்னாடி அங்கே மாமரம் இருக்குல்ல, அங்கே கீழே கொஞ்சமாக நிழல் இருக்கும், அங்கே தான் உட்காந்து க்ளீன் பண்ணுவேன். அப்படியே கார்டன் பக்கம் தண்ணி ஊற்றி விட்டுக்கலான்னு. ஆனால் இன்றைக்கி லைட்டாக மழை துறலாக இருந்ததுனால படியிலே உட்காந்துட்டு அப்படியே க்ளீன் பண்ணிட்டேன். ராட்டில் வந்து நடுவில் வந்து நம்ம கீறணும் அப்படின்னா உள்ள நரம்பு மாதிரி அதோட குடல் மாதிரி இருக்கும். ஃபுல்லாக அழுக்கெல்லாம் அதெல்லாம் சேர்ந்துருக்கும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணால் தான் ஃப்ரெஷ் ஆகும். கல்யாணம் புதுசுலலாம் அதெல்லாம் தெரியாது. கடைக்கு போய்ட்டு ராட்டு வாங்கினா அப்படியே அவங்க க்ளீன் பண்ணி கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து அப்படியே தண்ணியில் போட்டு அலசிட்டு போட்டு அப்படியே சமைச்சிடுறது. இது மாதிரி க்ளீன் பண்ணி இதுக்குள்ளேருந்து அந்த அழுக்கெல்லாம் எடுக்கணும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ அழுக்கு வருது, இதோடய அவ்வளோ நாள் சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ராட்டாவது வந்து சென்னையில் இருக்கப்பெல்லாம் வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். நண்டு வந்து க்ளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வருவேன். அப்படியே தண்ணியில் மட்டும் போட்டு தான் அலசி தான் சமைச்சிட்டு இருந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம தஞ்சாவூரில் இங்கே வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் நண்டு க்ளீன் பண்ண கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மீன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ எனக்கும் பாப்பாவுக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி வாங்கினோம் அப்படின்னா ஒரு மீன் அந்த மாதிரி தானே வாங்குவோம், அதை மட்டும் க்ளீன் பண்ணுறது அப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ கொஞ்சம் பெரிய மீனாக இருந்துச்சுன்னா அதை வெட்டுறதுக்குலாம் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதுக்கு தான் செஃப் நைஃப் வேணும்னு சொல்லி பார்த்து வாங்கினேன். இதுக்கப்புறம் அப்புறம் ஒரே ஒரு மீன் மட்டும் இருக்கிற மாதிரி 1/2 கிலோக்கு அந்த மாதிரிலாம் வாங்குறப்ப நானே வந்து வீட்டில் க்ளீன் பண்ணிக்கலான்னு. லாஸ்ட் 2 நாளாக வந்து பார்த்திங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மொதல் நாள் வந்து கொண்டக்கடலை ஊற வச்சு வேக வச்சு சாப்பிட்டோம். அதில் கொஞ்சம் எடுத்து முளைக்கட்ட வச்சுருந்தேன். அடுத்த நாள் வந்து வேர்க்கடலை ஊற வச்சு வேக வச்சு சாப்பிட்டோம். அன்றைக்கும் கொஞ்சம் வந்து எடுத்து முளைக்கட்ட வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து வச்சு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிட போகிறோம். டெய்லியும் வந்து ஒரு லிட்டருக்கு மட்டும், ஒரு நாளைக்கு சீரக தண்ணி, ஒரு நாளைக்கு சோம்பு தண்ணி, ஒரு நாளைக்கு வெந்தயம் வந்து போட்டு ஊற வச்சு அந்த தண்ணி அது மாதிரி வந்து குடிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நார்மலாக ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 4 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். அதில் வந்து ஒரு லிட்டர் இந்த மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு பேலன்ஸ் நார்மல் வாட்டராக வந்து நம்ம குடிச்சிக்கலாம். அந்த மாதிரி யோசிச்சிருக்கேன்.
நம்ம வந்து காலையிலே போட்டு வச்சிட்டோன்னா அது ஆறிடும். இல்லை மொதல் நாள் நைட்டே இப்போ வெந்தயம்லாம் இருக்குன்னா போட்டு ஊற வச்சுட்டோன்னா ஊறி நல்லா ரெடியாக இருக்கும் காலைல குடிக்கிறதுக்கு. வெறும் வயிற்றில் குடித்தா இன்னும் நல்லது. இப்போ காலையில் இருந்து லைட்டாக வெது வெதுப்பான தண்ணி மட்டும் தான் நான் குடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த சீரக தண்ணியை எடுத்துக்கிட்டேன். பாப்பாவுக்கும் ஒரு டம்ளர் வந்து ஊற்றி கொடுத்தேன். அவளுக்கு ஏதோ கசாயம் குடிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதை சொல்லிகிட்டே குடித்தாங்க. இப்போ அம்மா வீட்டுக்கெலாம் போனால் அவங்களும் இந்த மாதிரி பயரெலாம் ஊற வச்சு அதை முளை கட்டி வந்து சாப்பிட்றாங்களா. இங்கே நம்ம கொடுத்தா சாப்பிட்றதில்ல. அங்கே போய் பார்த்தா அதை எடுத்து சாப்பிட்டுட்டு எனக்கு சூப்பராக இருக்குது, என்னமோ நம்ம செஞ்சு கொடுக்காத மாதிரி வந்து நம்மளை சீன் க்ரியேட் பண்ணிடுறாங்க. அதுக்காக இப்போ நான் வந்து நானும் ரெகுலராக செஞ்சு கொடுக்குறேன். ஒரு நாளைக்கு வேக வச்சு கொடுத்தா ஒரு நாளைக்கு பச்சையாக தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு இப்போ தான் அந்த ரொட்டீனை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் தொடங்கினதுக்கப்புறமும் ரெகுலராக ஏதாவது ஒரு பயிர் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை வந்து ஸ்நாக்ஸ்க்கோ பாப்பாவுக்கு வந்து வேக வச்சு கொடுக்கணும். ஒரு நாளைக்கு முளை கட்டி கொடுக்கணும். அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். நார்மலாகவே பயிரெல்லாம் வந்து பாப்பா நல்லா விரும்பி சாப்பிடுவோம். வேக வச்சு கொடுத்தா எல்லாமே சாப்பிடுவாங்க. ஆனால் பச்சையாக சாப்பிட்றது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரொட்டீனாக வந்து அதையும் கொஞ்சம் பழக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். நண்டு தான் பாப்பா வந்து கேட்டுட்டு இருந்ததுனால ஏமா நண்டு வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். ஏன்னா இந்த மந்த்லேயே ஒரு 3 times நாட்டு வாங்கி கொடுத்துறதுனால நண்டு தான் கேட்டுகிட்டே இருந்தான். நான் தான் எனக்கு வந்து சமைக்கிறதுக்கு மூடு இல்லை, எனக்கும் சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் நான் வாங்கலை. சரி இன்னும் நாளைக்கு செஞ்சு தரேன், சாட்டர்டே சண்டேல செஞ்சு தரேன்னு சொன்னால் இல்லை சாட்டர்டே வந்து அப்பா பர்த்டே அன்றைக்கி வந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போய் ட்ராகன் சிக்கன் வேணுமா. அது முன்னாடியே அவங்க அப்பா கிட்ட ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போய் அவங்க பர்த்டேக்கு ட்ரீட் வச்சாங்க. அது இன்னும் ஞாபகம் வச்சு இந்த வருஷம் பர்த்டேக்கு நீங்கள் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு இருந்தான். அதனால ட்ராகன் சிக்கனாக நண்டான்னு கேட்டதுக்கு எனக்கு ட்ராகன் சிக்கன் தான் அப்படின்னா, சரி நான் வீட்லேயே செஞ்சு கொடுக்கவா, வீட்லேயே செஞ்சாலும் செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு இருக்கா. அதனால் நம்ம வீட்லேயே எனக்கு தெரியல, யூடியூப் அதில் சோயா சாஸ்லாம் ஊற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம யூடியூப்பில் பார்த்துட்டு எப்படி ப்ராப்பராக செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணி கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருக்கேன். முடிஞ்சால் செஞ்சு கொடுக்கலான்னு. ராட்டு வந்து கொஞ்சமாக கிரேவி மாதிரி வந்து பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வறுவலுக்கும் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். பாப்பாவுக்கு வந்து ஃப்ரை பண்ணணும். சும்மா 65 பவுடர் மாதிரி வந்து போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் வந்து வேக வச்சுட்டு அப்படியே அந்த மசாலாவோட கொடுத்தோன்னா அதை மட்டுமே போட்டே சாப்பிட்ருவாங்க. கிரேவியே தேவையில்லை. இருந்தாலும் நான் வந்து இன்றைக்கி சப்பாத்தி வந்து போடலான்னு பிளானில் இருக்கிறதுனால சப்பாத்திக்கு கிரேவி மாதிரி செஞ்சுட்டு ராட்டு ஃப்ரையும் வந்து பண்ணலான்னு அதை தான் பிளான் பண்ணி செஞ்சிட்ருக்கேன். இந்த லாஸ்ட் ஒரு 1 வீக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 1 hour மட்டும் வந்து பாப்பா புக்ஸ் எடுத்து ஏதாவது படிக்கிறாங்க. இன்றைக்கி வந்து தமிழ் படிக்கணும்னு சொல்லியிருந்தேன். தமிழ் படிக்கணுன்னாவே வந்து மேடம் காலுக்கு வந்துடும். ஃபஸ்ட் லெசன் ஏற்கனவே முன்னாடியே ஒரு வாட்டி படிச்சிருக்கோம். செகண்ட் லெசன் தான் படிக்கல அப்படின்னா செகண்ட் லெசனில் பின்னாடிலேருந்து படிங்க, பெரிய கொஷினாக இருக்கிறது தான் படிக்கிறது கடவுள். அதனால் பின்னாடி தான் கொஞ்சம் பெரிய கொஷின்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறம் சின்ன கொஷின்லாம் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ரெகுலராக வந்து நம்ம கண்காணிப்புலேயே வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நாள் கவனிக்காமல் விட்டுட்டு அவங்களே படிக்கட்டும் அப்போ தான் நல்லதுன்னு சொல்லி விட்டால் ஹேண்ட் ரைட்டிங்லாம் ரொம்ப மோசமாக ஆகிடுது. இப்போ வந்து தமிழ்லாம் லாஸ்ட்டு அந்த 3rd to 4th ப்ரமோட் ஆனப்போ நோட்லலாம் வந்து ரொம்ப மோசமாக எழுதிருந்தான் ஃபஸ்ட் சாப்டர். அதை நான் கிழிச்சு கொடுத்து திருப்பி ஃபஸ்ட்லேருந்து எழுத விட்டேன். அப்போ தான் அடுத்த வாட்டி பயத்தில் ஒழுங்காக எழுதுவாங்க. அதனால் செகண்ட் சாப்டர்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இங்கிலீஷ்லேயும் அதே மாதிரி தான் எஸ் எல்லாம் வந்து அந்த கர்சிவ் எஸ் வந்து ஸ்மால் போடுறதெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து போகிறாங்க. எஸ் மாதிரியே இல்லை, அது பார்க்குறதுக்கு சியை தலைகீழ போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அது வந்து எஸ்ன்னு கண்டிப்பாக யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆரும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போடுறா. இதெல்லாமே வந்து முன்னாடி எழுதிட்டு இருந்த மாதிரி இல்லை, சடனாக அந்த சேஞ்சஸ் எப்படி வந்துச்சுன்னு தெரியல ஹேண்ட் ரைட்டிங்கில். அதனால் திருப்பி ப்ராப்பராக அது மாதிரி எழுதணும்னு காம்ப்ளிகேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு ஷீட் நான் கிழிச்சு திருப்பி எழுத விட்டேன் இந்த லீவில். அதனால் இப்போ கொஞ்சம் பயம் வந்திருக்கு. அதனால் ப்ராப்பராக கொஞ்சம் பார்த்து எழுதுறா. ஹேண்ட் ரைட்டிங் வந்து நம்ம கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்குது பாப்பாவை பொறுத்த வரைக்கும். காலையில் வந்து பாப்பா 8 மணிக்கு எழுந்து வந்ததுமே ஜீரக தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கையோட வேர்க்கடலையும் கொண்டக்கடலையும் கொடுத்துட்டேன்னா அதை சாப்பிட்டுட்டு இருந்ததுனால காலையில் அதோடய முடிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாப்பா படிச்சுட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம். நான் ஒரு 8:30க்கெலாம் கிரேவி ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ராட்டு ஃப்ரை மட்டும் சாப்பிட்ற நேரத்துக்கு சூடாக பண்ணிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 11 மணிக்கிட்ட வந்து ஆளுக்கு ஒரு 3 சப்பாத்தி அது கூட ராட்டு வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 65 மட்டும் மசாலா மட்டும் போட்டு அந்த எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் மசாலாவோட சேர்ந்து வரும். கொஞ்சம் மசாலா எக்ஸ்ட்ரா கூட போட்டு செய்யணும். அந்த மாதிரி அந்த மசாலாவை தொட்டுகிட்டே சாப்பிட்ருவாங்க. கொஞ்சமாக கிரேவியும் வந்து எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டோம். இந்த காம்பினேஷன்லாம் கொடுத்தா 6-7 சப்பாத்தியாவது நல்லா வந்து சாப்பிடுவேன். மோஸ்ட்லி நைட் நேரத்தில் சப்பாத்தி போடுறப்ப 6:30க்கெலாம் செஞ்சுருவோம். 6:30க்கு செஞ்சுட்டு நம்ம சாப்பிட்றப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வயிறு முட்டை சாப்பிட்ருவோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம கேப் விட்டுட்டு 7:30-8 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி பசிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து வேறு ஏதாவது ஜங்க் ஃபுட் ஏதாவது வீட்டில் இருக்க ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்றதுனால தான் வெயிட் வந்து கெயின் ஆகுறது. இனி வந்து அந்த என்னனாலும் சாப்பிட்டுக்கலாம், ஆனால் அந்த 6:00க்கு சாப்பிட்டோமோ அதுக்கப்புறம் வந்து சாப்பிடக்கூடாது. அது மாதிரி தான் முடிவு பண்ணியிருக்கேன். பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காலைல கொண்டக்கடலை அதெல்லாம் சாப்பிட்டதுனால தான் அவளுக்கு கொஞ்சம் வயிறு ஒரு மாதிரி இருந்திருக்கும் பிறகு 3 போதுன்னு சொல்லிட்டா. இல்லைன்னா அவளும் 4-5 சப்பாத்தி நல்லா விரும்பி சாப்பிடுவா. அவளுக்கு பிடிச்ச ஃபுட்டு தான் இது. நைட்டுமே சப்பாத்தி போட்டுட்டு இதே சேம் காம்பினேஷனில் சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் முடிவு பண்ணியிருந்தோம். இனி வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் ப்ராப்பரான ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.